இந்த வாழ்க்கையில எல்லாருக்கும் குழப்பங்கள் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா ஒரு சில பேரால மட்டும் அதை ஹேண்டில் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்துருவாங்க. அதுல தாங்க சூட்சமமே இருக்குது. அதை பத்தின ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு நாளும் பிரச்சனையா இருக்குதா உங்க வாழ்க்கையில? அப்ப நீங்க தான் கவனமா இதை கேட்க வேண்டியது. ஒரு ஊர்லயே ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இருக்காரு. அவர்கிட்ட இல்லாத காசு பணம் சொத்து சுகம் இல்லாத பொருள்ன்ட்டு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு அவர்கிட்ட செல்வம் குவிஞ்சு கிடக்குது. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு குருவை போய் பார்க்குறாரு. ரொம்பவே ஒரு மனக்குழப்பத்துல இருக்கிறாரு அந்த செல்வந்தர். குருவை பார்த்துட்டு அவர் ஒரு சில கேள்விகள் கேட்குறாரு. என்னோட மனசு ரொம்பவே ஒரு குழப்பத்துல இருக்குது. என்னால் யாரையுமே நம்ப முடியல. என்னோட பணியாட்களை நம்ப முடியல. அவங்க எனக்கு உண்மையா இருக்காங்களா? என்னோட மனைவி பிள்ளைகள் இப்படி ஒட்டுமொத்த உலகமே சுயநலக்கூடமா இருக்குதுன்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்றாரு. யாருமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தர் குரு கிட்ட சொல்றாரு. அதை கேட்டுட்டு அந்த குரு சிரிச்சுக்கிட்டே ஒரு கதையை சொல்ல தொடங்குறாரு. ஒரு ஊர்ல 1000 கண்ணாடி இருக்கிற அறை ஒன்று இருந்துச்சாம். அந்த கண்ணாடியை பார்க்கறதுக்காண்டி ஒரு சிறுமி போய் அங்க போயிருக்கா. எந்த ஒரு யோசனையும் இல்லாம ரொம்பவே மகிழ்ச்சியா விளையாண்டுக்கிட்டு இருக்கா. தன்னை சுத்தி 1000 குழந்தைகள் சிரிச்ச முகமா அந்த குழந்தைய பார்க்குற மாதிரி அவளுக்கே அது தோணி இருக்குது. அவ உடனே கையெல்லாம் தட்டி பார்க்குறா. 1000 பிம்பங்கள் இருந்தனால கைகளும் அதே மாதிரி நம்மளை சுற்றி 1000 பேர் தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சிறுமி ரொம்பவே சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருந்தா. அப்போ அந்த சிறுமிக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம், உலகத்திலே இதுதான் ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான இடம். இங்கே நம்ம அடிக்கடி வந்து விளையாண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த சிறுமிக்கு தோணுச்சு. அடுத்த நாள் காலையில் ஒரு மனநல சரியில்லாதவன் அந்த இடத்துக்கு வரான். தன்னை சுற்றி இருக்கிற 1000 கோபமான முகங்கள் அந்த மனநலம் பாதிச்சவனுக்கு தெரியுது. உடனே அதை பார்த்துட்டு அவனுக்கு கோபம் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அடிக்க கையை ஓங்குறான். கையை ஓங்கினோடனே 1000 பிம்பங்களும் அவனை அடிக்க வர மாதிரியே அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அவனுக்கு இந்த உலகத்திலேயே மோசமான இடம் இதுதான் சொல்லிட்டு அவனோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. இனிமேல் இந்த இடத்துக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் உடனே வெளியே போயிடுறான். 1000 கண்ணாடிகள் இருக்கிற ஒரு அறை எதுனா இந்த சமூகம்தான். நம்ம எதை வெளிப்படுத்துகிறோமோ அதுதான் இந்த சமூகம் நமக்கு கொடுக்குது. உன்னோட மனசை குழந்தை மாதிரி வச்சுக்கோ. உலகம் உனக்கு சொர்க்கம் மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு சில அறிவுரைகள் சொல்லி அனுப்புகிறாரு அந்த குரு. இதை கேட்டுட்டு கொஞ்சம் ஒரு மன தெளிச்சியோட அந்த செல்வந்தரும் வீட்டுக்கு போகிறாரு. இதே மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்கன்றதுல தான் உங்களோட வாழ்க்கையும் உங்களோட கண்ணோட்டமும் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்த நல்லதாக பார்த்தா அது ரொம்பவே சொர்க்க பூங்கா மாதிரி தெரியும். ஒரு விஷயம் 1000 பேர் சேர்ந்து உங்களுக்கு நல்லதுன்னு நினச்சி செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு நிமிஷம் கெட்டதுன்னு தோணிருச்சுன்னா சுற்றி நடக்கிற எல்லாமே கெட்டதாக தான் நடக்குது. நம்மளை சுற்றி எந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைன்றதை நீங்கள் அப்போ தான் நினைக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஒரு சில ஹடில்ஸை ஓவர் கம் பண்ணி வரணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்கள் தாட்ஸை கிளியராக வச்சுக்கோங்க. எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருங்க. இந்த உலகம் உங்களுக்கு அன்பை கொட்டி கொடுக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நீங்கள் எதை நோக்கி உங்கள் வாழ்க்கையில் போயிட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக உங்கள் இலக்கை அடைஞ்சே தீருவீங்க. அதை கிவ் அப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ யாருக்கு தேவை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்க லைஃப்லையும் சேஞ்சஸ் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.